அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரஜினி அவருடைய அரசியல் பிரவேசம்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் வந்து வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்ததெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ ஒரு நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு விஜய்லாம் அரசியலை ஜெயிக்க முடியாது. விஜய் பற்றியும் அவருக்கு தெரியும். அதை தாண்டிலாம் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிற ஏற்கனவே சில ஊடகங்கள் கருத்து கணிப்புன்ற பேரில் வெளியிடும் போது கூட பார்த்திங்கன்னா அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதியாக சொல்ல சீட்டு எண்ணிக்கையில் சொல்ல முடியல. இங்கே அதில் இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைப் அதிகமாக கொடுக்குறாங்க. அதில் இருக்க ஆதவர்ச்சினார்கிட்ட மற்ற நபர்கள்லாம் வந்து கேட்டால் 22 வாயில் வந்ததெல்லாம் கொடுத்துருக்கான், 27% கொடுக்குறான். சினிமா பிரபலம்ன்ற அந்த ஒரு பலத்தை தாண்டி விஜய்க்கு வேறு எந்த பலமும் இல்லை. அப்போ சினிமா பலம்னா ரஜினிகாந்துக்கு அந்த பலம் இருக்குது, அஜித்குமாருக்கு பலம் இருக்குது. இந்த 2 பேருமே சம அளவில் இருக்கிற இதை விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமான ரசிகர்கள் வந்து அஜித்குமாருக்கு இருக்கிறாங்க, ரஜினிக்கும் இருக்கிறாங்க. அப்போ இங்கே சினிமா நடிகர்ன்ற அந்த பலத்தை தாண்டி வேறு எந்த பலமும் வந்து விஜய்க்கு இருக்கிற பேச்சு பலமா அல்லது வேறு ஏதாவது ஆற்றல் இருக்கா விஜய்க்கு? எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார். வணக்கம். சமீபத்தில் ரஜினியோட அண்ணன் திரு சத்யநாராயண ராவ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்தாரு ஒரு இடத்துல. அதில் விஜய் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் சார். அவர் நீண்ட காலம் வந்து ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரஜினி அவருடைய அரசியல் பிரவேசம்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் வந்து வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்ததெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ ஒரு நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு விஜய்லாம் அரசியலை ஜெயிக்க முடியாது. விஜய் பற்றியும் அவருக்கு தெரியும், நல்ல புரிதல் இருக்கும். ஸோ அதனால் அவருடைய கருத்தை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதனால் அவருடைய அனுபவமாக இதை எடுத்துக்கலாம். அதுவும் நான் இப்போ நடப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் இருக்க சில பேர் அந்த அவன் தம்பி இருக்கான் பேர்னா அந்த ராஜ்மோகன்லாம் வந்து ட்ரோல் ஆகிறதெல்லாம் பார்த்தா பயங்கர காமெடி பீஸாக தான் இருக்கிறானுங்க எல்லாருமே. அதுவும் இருக்கிறதுல ராஜ்மோகன் தான் இருக்கிறதுல வந்து பெரிய காமெடியன் போல் இருக்குது. அதில் ஏன்னா வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து புகழ்ந்து பேசுனது, அதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி பேசுறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இப்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி பதவிக்கு வராமல் நீங்கள் வந்து என்ன வேணால் நடந்துக்கலாம், எப்படி வேணால் நடந்துக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி பதவிக்கு வந்த பிறகு வந்து உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்கல்ல. அப்போது என்ன ஆகுதுன்னா கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத பார்க்குறாங்கல்ல. அது குறிப்பிட்டு 2023 ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 2025 ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா 5 கூட ஃபுல்லாக வரல, முடியல இன்னும். அப்போ 1.5 வருஷத்தில் நீங்கள் மாற்றி பேசுனீங்கன்னா வந்து மக்கள் வந்து மறக்க மாட்டாங்கல்ல, மக்கள் நினைவில் வச்சுருப்பாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார், இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்குது, அதை பார்க்குறோம் நம்ம. முன்னாடி 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி என்ன பேசினார், இப்போ என்ன பேசினார் அப்படின்றது. எதிர்க்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாகரிகமாக எதிர்த்தா இந்த மாதிரி பேச்சுக்கள் வராது. நீங்கள் ரொம்ப வன்மத்தோடு எதிர்க்கும்போது அதே வன்மத்தோடு எதிர்க்க நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் புகழ்ந்து பேசியிருக்கீங்கன்றத ஒரு போட்டு காட்டும் போது அங்கே வந்து ஒரு தம்பி வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸாக ஆக்கிட்டாங்க ராஜ்மோகனை. அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ சத்யநாராயண் வந்து சொல்கிறாருல்ல சார், இது மாதிரி விஜய்லாம் ஜெயிக்க முடியாது சுத்தமாக அப்படின்றாரு. அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு அனுபவம் தானே சார் இது. நீண்ட காலமாக அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க, இந்திய அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க தமிழ்நாடு அரசியலை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடு தானே அவங்க வாழ்வாதாரமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவருடைய அரசியல் பிரவேசத்தெல்லாம் சேர்த்தே தானே பார்ப்பாங்க. அந்த வகையில் கேட்டால் வந்து இங்கே பல நடிகர்களுக்கு வந்து அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு வந்து சத்யநாராயணன் எந்த பார்வையில் சொல்கிறாரோ அது வேறு. ஆனால் நமக்கு ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா ஒரு 5% வரும், களத்தில் இறங்கி வேலை செஞ்சாக்கா கூடுதலாக ஒரு 5% முதல் இதில் வாங்கலாம். முதல் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு 10% வாங்கலாம். அதை தாண்டிலாம் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிற ஏற்கனவே சில ஊடகங்கள் கருத்து கணிப்புன்ற பேரில் வெளியிடும் போது கூட பார்த்திங்கன்னா அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதியாக சொல்ல சீட்டு எண்ணிக்கையில் சொல்ல முடியல. சீட்டில் 0 தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து கருத்து கணிப்பில் 10லேருந்து 12ன்றாங்க. ஸோ களத்தில் இறங்கி வேலை செய்தால் தான் சார் தெரியும். களத்தில் வேலை செய்யாமல் விஜய் இப்போ இருக்கிற மாதிரி வீட்லேயே இருக்கிறாரு, பனையூர்லேயே இருக்கிறாருன்னா ஒரு 5% வரும். களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் இன்னும் கூடுதலாக ஒரு 5% வரும். அவ்வளோதான். 10% மேலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்து இங்கே அதில் இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைப் அதிகமாக கொடுக்குறாங்க. அதில் இருக்க ஆதவர்ச்சினார்கிட்ட மற்ற நபர்கள்லாம் வந்து கேட்டால் 22 வாயில் வந்ததெல்லாம் கொடுத்துட்ருக்கான், 27%லாம் கொடுக்குறான். அது என்ன கணக்குன்னே தெரியாமல். இல்லை சார், இந்த கருத்தை வந்து ரஜினியோட கருத்தை எடுத்துக்க முடியுமா? சத்யநாராயணன் சொல்கிறார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சார், அவர் வெளிப்படையாக வந்து பேச மாட்டார். அப்படியே அவர் வெளிப்படையாக பேசினாலும் அது சர்ச்சை ஆகும். எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் வந்து ரஜினிகாந்த் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லுவார்.
ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக வந்து சொல்ல மாட்டார். ஆனால் இருந்தாலும் உள்ளூர் மனதுக்குள்ளே அவருக்கு ஒரு கருத்து கணிப்பு இருக்க தானே செய்யும். அவர் எதுவுமே கருத்து சொல்லாமல் இருக்கிறாருன்னா அப்போயே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். என்ன கேட்டால் அவருக்கு இதில் ஒரு மாற்று கருத்து இருக்கும், இல்லை சத்யநாராயண கருத்தில் வந்து அவர் உடன்பட்டவராக இருப்பார். எப்போவுமே வந்து யாருமே வந்து ரஜினிகாந்த் ஒரு நெகட்டிவாக பேசவே மாட்டார், பாசிட்டிவாக தான் பேசுவார். எடுத்துக்கிறவங்க வேணால் அதை நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. அது சமீபத்தில் துரைமுருகன் அவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஏவா வேலு ஒரு புத்தக விழாவில் கூட இவர் சொன்னதை வந்து வேறு மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதை இந்த மேடையில் கரெக்ட் பண்ணார். ரஜினிகாந்தை பற்றிருக்க எதுவும் நெகட்டிவாக சொல்ல மாட்டார். ஒருத்தர் வராரு, அரசியல் வராருன்னா அவர் ஜெயிக்கட்டன் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரஜினிகாந்தோட வந்து அரசியல் பார்வையே இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதுலேயும் வந்து ஒரு பொருள் இருக்குது. அரசியல் நான் வந்து அந்த பிரவேசத்தை வந்து மறுத்து அதுக்கப்புறம் வந்து பின்வாங்கினதுலேயும் ஒரு பொருள் இருக்குது. இல்லை சார், உளவுத்துறை செய்தின்ற மாதிரி சொல்கிறாங்க, விஜய்க்கு வந்து 17% ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றாங்களே சார், இது எப்படி எந்த சார்? அப்படிலாம் சார் நான் சொல்கிறேன்ல சார், உளவுத்துறை ரிப்போர்ட்டு அப்புறம் கருத்து கணிப்பு, ஏன் அவங்களே வந்து நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினோம், சயின்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 19% இருக்குதுன்னு சொல்லலாம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார். சயின்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓட்டு கடைசி நேரத்தில் வந்து வாக்களிக்கிற மக்களுடைய மனநிலை பொறுத்து தான் இருக்குது. ஒரே ஒரு நாளில் திசை திரும்பின வாக்குகள்லாம் இருக்குது. என்னுடைய பார்வையில் என்னன்னு கேட்டால், அந்த சினிமா பிரபலம்ன்ற அந்த ஒரு பலத்தை தாண்டி விஜய்க்கு வேறு எந்த பலமும் இல்லை. அப்போ சினிமா பலம்னா ரஜினிகாந்துக்கு அந்த பலம் இருக்குது, அஜித்குமாருக்கு பலம் இருக்குது, எல்லாம் நேற்று வந்த நடிகர்கள் வரைக்கும் பலம் இருக்குது. சினிமா பலத்தை தாண்டி வேறு என்ன பலம் இருக்குது? கூட்டணி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட்டணி பலம் இருந்தால் கூட சொல்லலாம். இந்த கட்சியெல்லாம் கூட்டணி இருக்கிறதுனாலங்க ஒரு 20% மேலே வாங்குவார்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கூட்டணியில் யாருமே இல்லை. அப்போ வெறும் சினிமா நடிகன்ற பலத்தை தாண்டி வேறு என்ன பலம் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். நடிகர்ன்ற அந்த பலம் மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி அரசியல் பலம் என்ன இருக்குது? கூட்டணியில் யாராவது இருக்கிறாங்களா? எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தனித்து போட்டிட்டால் முதல் தேர்தலில் எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் கேட்டால் 10% வாங்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டிலாம் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நடிகருக்கும் நீங்கள் வந்து பலத்தை பார்க்கலாம் சார். இதோட வந்து ரசிகர் பலம் அதிகம் உள்ள நடிகர்லாம் இருக்கிறாங்க. ரஜினிகாந்தை கூட நீங்கள் எடுத்துங்க, அஜித் எடுத்துங்க, இந்த 2 பேருமே சம அளவில் இருக்கிற. இதை விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமான ரசிகர்கள் வந்து அஜித்குமாருக்கு இருக்கிறாங்க, ரஜினிக்கும் இருக்கிறாங்க. அப்போ இங்கே சினிமா நடிகர்ன்ற அந்த பலத்தை தாண்டி வேறு எந்த பலமும் வந்து விஜய்க்கு இருக்கிற பேச்சு பலமா அல்லது வேறு ஏதாவது ஆற்றல் இருக்கா விஜய்க்கு? எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. கையில் பதாகையில் ஒரு வார்த்தை, பேசுகிறது ஒரு வார்த்தை. சரி, கூட இருக்கிற நபர்களாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பலம் பொருந்திய நபர்கள் இருக்கிறன்னா எல்லாமே மைனஸ் தான். ஆதவர்ஜனா லாட்டரி பலவீனம் இருக்குது. கூட இருக்கிறவங்க யாராவது தான் பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இணைஞ்சிட்டாங்களா கூட சேர்ந்து? இல்லை சாதி கட்சியிலேருந்து யாராவது வந்து பார்த்தா சாதிய பலத்தோடு வந்து சேர்ந்துட்டாங்களா? கிடையாது. அப்போ முழுக்க நடிகர் என்ற பலத்தை தாண்டி என்ன பலம் இருக்குது? அப்போ தான் சொல்ல கேட்டால் அந்த நடிகரோட வாக்குகள்லாம் அப்படியே மாறிடுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணாங்க நடிகராக இருக்கும்போது, இப்போ 5 லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 5 லட்சம் பேர் வந்து 4.5 கோடி பேர் வாக்களிக்க போகிறாங்க. 5 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க நீங்கள், சொற்பமான வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் வாக்காளர்களாக மாறுவாங்க. அதனால் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு, அன்றைக்கி 10 லட்சம் பேர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ மதுரையில் மாநாடு நடத்த போகிறாங்க, அங்கே 25 லட்சம் பேர் வருவாங்க. அப்படியே கூட 25 லட்சம் பேர் வாக்களிக்கிறதா கூட இருக்கட்டும். அப்போது நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறதே பெரிய சவாலாயிரும். கூட்டணிக்கு போனால் வாய்ப்பு இருக்குது சார். அந்த கூட்டணிக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து இவர் அந்த டெக்காரம் காலி ஆயிரும். முதலமைச்சர்ன்ற டெக்காரம் காலி. இன்னொருத்தர் நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவர், நீங்கள் முதலமைச்சராக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அதுதானே இவங்க கனவே, முதலமைச்சர் கனவு தானே. அந்த கனவை தகர்த்துட்டு நீங்கள் எடப்பாடி முதலமைச்சர் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த தேர்தலில் வர முடியாது. இப்போ நான் உதாரணம் சொல்லுவேன், பவன் கல்யாணம் எடுத்துங்க. பவன் கல்யாணம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக முடியாது. வேறு இன்னொருத்தர் வந்து முதலமைச்சராக அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அடுத்து அவர் 5% வாங்கியிருக்கிறாரு. அடுத்த தேர்தலில் இந்த 5%க்கும் குறையும். நீங்கள் அப்படியே வளரலாம் முடியாது. வேணால் வேறு ஒரு கட்சியில் வேணால் போய் சேர்ந்துடலாம். பிஜேபி இந்த மாதிரி பெரிய கட்சிகள் வேணால் சேர்ந்துடலாம். விஜய் வேணால் அடுத்த தேர்தலில் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் வேணால் போய் சேர்ந்துடலாம். அது ஒன்றா நடக்கும். ஆனால் தாவேகா வந்து தனித்து போட்டியிட்டு ஒரு 15%க்கு மேலே வாக்கு வாங்கினா அடுத்த 31 வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 15%லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேர்தல் களம் வேறு, இன்றைக்கி இருக்க களம் வேறு. தேர்தல் காலத்தை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மீட்டிங் போகிறீங்க பிரச்சாரத்துக்குன்னா பெரிய கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். இப்போ பாருங்கள், இப்போ எடப்பாடி போகிறாரு, எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள்.
அதே மாதிரி வந்து நாளைக்கு ஸ்டாலின் போனார்னா பிரச்சாரத்துக்கு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்ம வந்து அப்படியே வாக்கா மாறிடலாம் நம்ம நம்பினோம்னா அவ்வளோதான். அப்படி பார்த்தா கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து கலைஞருக்கு கூட்டம் வரும், ஆனால் வாக்களிக்கும் போது மைனஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் 2 பேருக்குமே நடந்திருக்காது கடந்த காலத்தில். அதனால் வந்து இந்த கூட்டம் வர்றதெல்லாம் கேட்டால் வந்து நடிகரை பார்க்க வர கூட்டம் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து என் மு க ஸ்டாலின், இப்போவே நான் சொல்கிறேன், மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, வந்து எடப்பாடி அவர்களை விட கூட்டம் கூட அதிகமாக வரும் பிரச்சாரத்துக்கு. ஆனால் அதெல்லாம் வாக்கா மாறுன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து கேட்டால் 5-10% வாங்கினா பெரிய விஷயம். தேர்தல் அரசியல் வேறு மாதிரி சார். அதை வந்து ப்ரூவ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து 8.5% ஓட்டு வாங்கினாங்கன்னா அது மெல்ல மெல்ல அதுக்கு எத்தனை தேர்தலை சந்திச்சாங்க, 4 தேர்தலை சந்தித்த பிறகு தான் அந்த 8.5% வந்து உறுதியாகுது. அதுக்கு எவ்வளோ பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, சீமானுடைய எவ்வளோ வந்து உழைப்பும் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுடைய வந்து வேர்வையும் இருக்குது தெரியும்ல. அப்போ 8.5% வந்து வாக்கு வாங்கிறதுக்கு 4 தேர்தல் கடுமையாக உழைச்ச பிறகு தான் வந்து 16 ஆண்டு காலம் உழைச்ச பிறகு தான் அது 8% வந்து உறுதியாகுது. அது வேணால் இவர் முதல் தேர்தலே நடிகர் என்பதால் வந்து வேணால் ஒரு அந்த ஒரு 8% 10% வேணால் வந்துடலாம். அதுவும் அந்த ஓட்டு எங்கேருந்து வரப்போகுதுன்னு இருக்குது. புதுசாக ஆகாயத்துலேருந்து குதிக்க முடியாது. ஒன்று டிஎம்கே கிட்டேருந்து வரணும், அல்லது ஏடிஎம்கே கிட்டேருந்து வரணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு சில உதிரி கட்சிகள் வந்து வரணும் அந்த 10% கூட. அதனால் புதிய வாக்காளர்கள் வந்து இப்போ இருக்கிற போலிங் ஆகிற மாதிரி 65% 55% ஆகுது இல்லைங்களா, அது ஒன்றா 90% ஆச்சுன்னா அப்போ வேணால் புதிய வாக்காளர்கள் அப்படியே இவருக்கு வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆவரேஜாக வாக்கு எப்போவுமே கேட்டால் 65% கீழே தான் வந்து போலிங் ஆகும், 55% 65 ஆகும். அப்போ இருக்கிற ஏற்கனவே வாங்கக்கூடிய வந்து ஓட்டுகள் இருந்தால் வந்து இவர் வந்து பிரித்து வாங்கணும். அது எந்த கட்சியில் வந்து கேள்வி தான். அது இவரோட நிலைப்பாடு எப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அரசியல் இவர் எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாரு, இப்போ இருக்கிற அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரா, அதுக்கப்புறம் மாறுறாரா, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அந்த வகையில் சத்யநாராயணன் அவர்கள் சொன்னது வந்து கேட்டிங்கன்னா வந்து பொதுவாக சொல்கிறாரு. அவருடைய அரசியல் பார்வையில் அவர் சொல்லலாம், அது அவர் கருத்து. சார் அதே மாதிரி அதே பேட்டிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எம்பி ஆவாரா, ஏன்னா கமலஹாசன் வந்து எம்பி ஆகிட்டார், ரஜினிகாந்த் எம்பி ஆவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஆல்ரெடி கவர்னர் பதவியே தேடி வந்து அவர் அதையே வேணாம்னு சொல்லிட்டு போனவர், எம்பிலாம் அவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்படி. ஆனால் அப்படி பேசப்படுது. ஏன் கவர்னர்னா ஜனாதிபதிக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து பேசப்பட்டது. எல்லாம் சொல்கிறது தான் தகவலை தவிர உண்மையான தகவல்ன்றது யாருக்கு தெரியும். அவர் சொன்ன தகவல் என்ன கேட்டால் இப்படியான ஒரு வதந்திகள் வந்தது உண்மை தானே. ஏன் கடந்த முறை வந்து கேட்டால் வந்து ஜனாதிபதி ஆக போகிறாருன்னு கூட சொன்னாங்க, ரஜினிகாந்த் தான் வந்து பேர் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அது வந்து நடக்கலை. இப்படி இது சொன்னது உண்மை தான், கவர்னர் சொன்னாங்க, ஜனாதிபதி சொன்னாங்க, ஆனால் எம்பின்னு வந்து சொல்லவே இல்லை இது வரைக்கும். இனி வருங்காலத்தில் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால அவருக்கு பிஜேபியில் பல லிங்க்கு நிறைய தொடர்புகள் அதிகன்றதுனால திமுகவில் வந்து கமலஹாசனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நாம் கொடுக்கலான்னு கூட சொல்லி கூட நினைக்கலாம். ஆனால் பிஜேபியோட நிலைப்பாடெலாம் வந்து கேட்டால் பெரும்பாலும் வந்து நடிகைகள் கூட வழங்கியிருக்கிறாங்க, நடிகர்களுக்கு வந்து பெருசாக கொடுத்தா மாதிரி தெரியல. தேங்க்யூ சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.